வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையின் வானிலை குளிர்ச்சியாக மாறியது. கொடைக்கானல், உதகை போல காட்சியளிக்கும் இந்த குழு குழு சூழலை சென்னை வாசிகள் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வருகின்றனர். சென்னை மாரி இல்லை, கொடைக்கானல் மாரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு கொடைக்கானல் எப்படி நம்ம குழு குழு இருக்குமோ அதே மாதிரி குழு குழுங்குது. ஆனால் வேலை செய்யறதுக்கு வேறு வர மாட்டுது. அந்த குழு குழு அப்படியே கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி மழை பெய்ய மாட்டுது, வெயிலாம் அடிக்க மாட்டுது. ஆனால் இந்த கிளைமேட் கொஞ்சம் குழு குழு இருக்குது. தூங்குறதுக்கு நின்றுக்கிற மாதிரி குழு இருக்குன்னு அப்படி பெட்ஷீட் வேணும் போது குழுக்கிறதுக்காக தான். வெயில்னா நல்லா பசி எடுக்கும், தண்ணி தாக எடுக்கும். இப்போ எதுவும் எடுக்கல, காலையிலேருந்து நம்ம ஜாலியாக ஃப்ரீயாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். 2 தடவை அயனாவரத்துக்கும் அடையாருக்கும் போயிட்டு வந்துட்டேன், டயர்டே ஆகலை. இதே வெயில் வச்சுதுன்னா ஒரு தடவை போயிட்டு வந்தாலே சொங்கிடுவேன். நல்லா இருக்குது. இதே போல் கிளைமேட் இருந்தால் சூப்பராக இருக்கும். எல்லாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் ஊட்டி கொடைக்கானல் வரதுக்கு பதிலாக சென்னைக்கு வந்துடுவாங்க. சென்னையில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை விட்டு விட்டு பெய்யுது, அது ஒரு நல்லா தான் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா தான் சார் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் லெவலில் நல்லா இருக்குது சார். சென்னை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி மெட்ராஸ் மாதிரி சுற்றி பார்க்கறக்கு எங்கள் ஊரில் எந்த இடம் இல்லை. மெட்ராஸ் சூப்பர். இது ஊட்டி மாதிரி தானே இருக்குது. ஊட்டி கிளைமேட் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு இப்போ சேஃபாக இருக்குது. ஏன்னா மழையாக இருந்துச்சுன்னா நாங்கள் எதுவும் சுற்றி பார்த்துருக்க முடியாது. இப்போ மழை இல்லாதனால நாங்கள் எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போடுவோம். காலையிலேருந்து இதே மாதிரி தான் இருக்குது. மழை பெய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. புயல் கிளைமேட் நல்லா இருக்குது. இன்றைக்கி புயல் வரும்னு சொல்கிறாங்க. புயல் வருமா இல்லையான்னு பார்க்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.